வாக்கியங்கள் மாயை மாயே எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, நான் அது திரும்பவும் தீ இருக்கிறது. ஹல்லேலூயா. திரும்பவும் என்ன பண்ணுது? அதே இடத்துக்கு வந்துருது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க. மாயை மாயை, நீ வாழுகின்ற வாழ்க்கை எல்லாமே மாயை. ஹல்லேலூயா. நமக்குள்ளாக எத்தனையோ எண்ணங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே என்று நாம் நினைக்கின்ற காலங்கள் உண்டு. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கியின் புஸ்தகமாக நமக்கு சொல்கிறது என்னவென்றால், இந்த பூமியிலே வாழுகின்ற நாட்களிலே நீ படுகின்ற எல்லா பிரயாசங்களும் என்ன ஆகும்? மாயை. எல்லாம் ஒழிந்து போகும். உன்னுடைய யோசனைகள் எல்லாம் ஒழிந்து போகும், உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். இன்றைக்கு உங்க சபையில வந்த வார்த்தை, ஐயா சொன்ன சாட்சி எல்லாமே பாருங்க, ஒன்றுக்கொன்று உடன்பட்டு இருக்கிறது, ஒன்றுக்கொன்று ஒத்து போகின்றதாகத்தான் இருக்கிறது. எல்லாமே மாயை. சூரியனுக்கு கீழே நீ படுகின்ற பிரயாசங்கள் எல்லாம் மாயை, வீணாக போகும். இது சாலமோன், தாவீதினுடைய மகன் சாலமோன். அவன் மிகப்பெரிய ஒரு ராஜா. அவனுக்கு பொன்னும் பொருளும் இருந்தது, மனைவி இருந்தார்கள், மறுமனையாட்டிகள் இருந்தார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, எத்தனை மனைவி இருந்தாலும், மறுமாட்டி இருந்தாலும், பொண்ணு இருந்தாலும், வெள்ளி இருந்தாலும், நீ வாழுகின்ற வாழ்க்கை மாயை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதற்காக இந்த பாடு பண்ணுங்க? எதற்காக இத்தனை பிரச்சனை, போராட்டம்? ஒன்றுமே இல்லை, மாயை. இன்றைக்கு 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஐயா சொன்னது போல, நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையாக சிந்தித்தேன், யோசித்தேன். நான் புருஷனான பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா காரியங்களும் மாயையானது. நீங்கள் ஒரு நிமிஷம் சற்று யோசித்து பாருங்கள். நாம் செய்கின்ற காரியத்தினால எதனா ஒரு பலன் உண்டா? பலன் உண்டா? கிடையாது. இன்றைக்கு நல்லவனா இருக்கும், நாளைக்கு கெட்டவனா. இன்றைக்கு நிம்மதியை தேடி அநேகர் குடியை தேடி போறாங்க. பாட்டில் வந்துருச்சு பாருங்க.